பாஸ்கரன் ஒரே பரபரப்பாயிருந்தான். இன்னும் சிறிது நேரத்தில் அவளின் வார்த்தைகளால், அவள் சொல்லக்கூடிய பதிலால்தான் வாழ்வில் ஒரு மகிழ்ச்சிகரமான திருப்புமுனை உண்டாகப் போகிறது. நினைக்கவே அவன் நெஞ்சம் இனித்தது. இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சித் துள்ளல் அவனோடு ஒட்டிக்கொண்டது. இந்நேரம் என்னுடைய சிறுகதையை படித்திருப்பாளா? அதை படிக்கவே அவள் இதய ஓட்டம் எப்படி இருந்திருக்கும்? நேரடியாக பத்திரிகையை படிக்கக் கொடுத்து நம் எண்ணத்தை புரிய வைத்திருக்கலாம். தபாலில் அனுப்பியது தவறு. கண்ணாடி முன் நின்று தன்னை பார்த்து சரிசெய்து கொண்டான். சட்டையில் இருந்த லேசான சுருக்கத்தை கூட கையால் தடவி சரிசெய்து கொண்டான். அம்மா, வெளியே போய்விட்டு வருகிறேன். சமையல் கட்டை பார்த்து கூவிவிட்டு சைக்கிளை எடுத்துக்கொண்டு அனிதாவின் வீடு நோக்கி உற்சாகமாய் கிளம்பினான். அனிதாவை சந்தித்ததே ஒரு சுவாரஸ்யமான கதைதான். 3 மாதங்களுக்கு முன்பு தன் கல்லூரிச் சான்றிதழ்களை வேலை வாய்ப்புக்காக வேண்டி நகல் எடுத்து வரச் சென்றான். நகல் எடுத்துவிட்டு சான்றிதழ் பைலை சைக்கிள் காரியரில் வைத்துக்கொண்டு திரும்பினான். வீட்டுக்கு வந்து பார்த்தபோது திடுக்கிட்டுத்தான் போனான். சான்றிதழ்கள் பைலை காணோம். பதைபதைத்து கடவுளை வேண்டிக் கொண்டு வந்த வழியிலேயே தேடிச் சென்று 4 தெருக்களைக் கடந்திருப்பான். அப்போதுதான் அந்த இனிமையான குரல் கேட்டது. சார்! திரும்பினான். கையில் அவனுடைய பைலோடு அவள் நின்றிருந்தாள். அதைக் கண்ட மகிழ்ச்சியை விட அவளை பார்த்ததுதான் உற்சாகமாய் தெரிந்தது. அவள் கண்ணாடிக் கன்னங்கள் அவனை கிறங்கடித்தது. செவ்விதழ் அதரங்கள் தேனூறி மினுமினுத்தது. அவளின் கருநீல கதிர்விழிகள் அவனை கவிதை பாட வைத்தது. இதயம் என ஒன்றிருப்பதை மறந்தான். பதுமை வாய் திறந்தது. உங்கள் பெயர் பாஸ்கரன்தானே? சான்றிதழ்கள் உங்களுடையதுதானே? போதையிலிருந்து மீண்டான். ஆம். உங்களுக்கு எப்படி கிடைத்தது? சற்று பெருமூச்சுடனே கேட்டான். என் வீடு அருகில்தான். நீங்கள் போகும்போது தவறி விழுந்ததை பார்த்தேன். சத்தம் செய்தும் நகர. சந்தடியில் உங்களுக்கு கேட்கவில்லை போலிருக்கிறது. மீண்டும் இதே வழியில் வருவீர்கள் எனக் காத்திருந்தேன். புன்னகைத்தாள். உங்களுக்கு எப்படி? நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை. இதைத்தானே சொல்லப் போகிறீர்கள்? எத்தனை கதைகளில் சினிமாக்களில் இந்த வசனத்தை கேட்டாயிற்று தெரியுமா? சிரித்தாள். உங்களுக்கு கதைகள், சினிமா என்றால் பிடிக்குமா? பிடிக்குமாவா? பொழுதுபோக்கே அதுதானே. சரி, பாஸ்கரன் வரட்டுமா? அந்த வீடுதான் எங்களுடையது. அருகில் இருந்த ஒரு வீட்டை காட்டினாள். அந்த பிரம்மாண்ட வீடே அவள் செல்வச் செழிப்பை காட்டியது. ஒரு நிமிடம். உங்கள் பெயரைச் சொல்லவில்லையே? அனிதா. சொல்லிக் கொண்டே கிளம்பினாள். இவனுக்கோ வானத்து வட்ட நிலவு மேகத்துக்குள் மறைந்துவிட்டதாகவே தோன்றியது. அதன் பின்பு நூலகத்தில் நிறைய தடவை சந்தித்துக் கொண்டார்கள். தங்கள் கருத்துகளை உரிமையோடு பரிமாறிக்கொண்டார்கள். அனிதாவின் தந்தை முருகானந்தம் ஒரு அரசு நிறுவனத்தில் அதிகாரியாக பணிபுரிகிறார் என்றும் அனிதா தற்போதுதான் பி.ஏ. படிப்பை முடித்ததாகவும் தெரிந்து கொண்டான். அவர்கள் நட்பு மேலும் நெருக்கமாக வளர்ந்தது. தன் மனத்தில் எரிந்த காதல் தீயை அவளிடம் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் தவித்தான். ஒருவேளை உங்களிடம் நட்பு முறையில்தான் பழகினேன் எனச் சொல்லிவிட்டால்? அவள் தன்னை விரும்புகிறாளா என உறுதியாக நிச்சயமில்லை. காதலை வெளிப்படுத்த தகுந்த சமயத்தை எதிர்நோக்கிக் காத்திருந்தான். இந்நிலையில்தான் ஒருமுறை தன் வீட்டுக்கே அனிதா தேடி வந்தது ஆச்சரியத்தை விளைவித்தது. தன்னிடம் காதல் இல்லாமல் இப்படி தேடி வருவாளா? அவள் தன்னை விரும்புகிறாள் என்ற எண்ணம் உதித்தது. என்ன பாஸ்கர், இவ்வளவு சின்ன வீட்டிலா இருக்கீங்க? மிகுந்த ஆச்சரியத்துடன் கேட்டாள். ஆமா அனிதா, என் தந்தை சுதந்திர போராட்ட தியாகி. 15 வயதிலேயே போராட்டத்தில் ஈடுபட்டார். திருமணம் கூட காலம் கடந்துதான் செய்தார். வரும் பென்ஷன் தொகையைக் கொண்டுதான் படித்தேன். வேலையும் தேடிக்கொண்டிருக்கிறேன். கிடைத்த பாடில்லை. என்ன பாஸ்கரன், ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் என்கிறீர்கள். உங்களுக்கு வேலை கிடைக்கவில்லை என்று சொல்கிறீர்கள். அவள் முகம் வாட்டமடைந்தது. காபி கொண்டு வந்த அவன் தாய் கமலம் குறுக்கிட்டாள். இவனுக்கு வேலையெல்லாம் கிடைத்தது. ஆனால் சொற்ப சம்பளம் என்று விட்டுவிட்டு வந்துவிட்டான். முதலிலேயே குடும்பம் நடத்த சிரமம். இப்போது என்னாலும் முடிவதில்லை. வைத்தியச் செலவு வேறு. நீயாவது புத்தி சொல்லம்மா. இருமினாள். என்ன பாஸ்கரன், நீங்க படிப்படியாகத்தானே முன்னுக்கு வர முடியும்.
நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும் வரையாவது செய்யலாமே. உரிமையோடு அவள் கண்டித்தது அவனுக்கு பிடித்திருந்தது. பின்னே சொற்ப சம்பளத்திற்கு என் உடலையும் மூளையையும் தியாகம் செய்ய வேண்டுமா? நடுத்தர குடும்பங்களில் சிலருக்கு சட்டையில் சிறு கரை இருந்தால் கூட அணிய மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களில் நானும் ஒருவன். பூரிப்போடு பெருமிதமாய் சொன்னான். கமலம் பெருமூச்சு விட்டாள். இவன் அப்பாதான் சுதந்திரம், போராட்டம் என்று அலைஞ்சு குடும்பத்துக்கு பிற்காலத்தில் வேணும்னு எதுவும் சேர்த்து வைக்கலை. இவனோ நல்ல சம்பளம் கிடைத்தால்தான் வேலைக்கு போவேன்னு அடம் பிடிக்கிறான். எல்லாம் விதி. நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. இவரை வழிக்கு கொண்டு வர நான் இருக்கிறேன். கமலத்தை அத்தை என்று அழைத்தது கண்டு மகிழ்ந்தான். அவன் வேலை குறித்து அனிதா கடுமையாக விவாதித்தது தன் மேல் உள்ள காதலில்தானே. இத்தனை நாள் மனதிற்குள்ளேயே பூட்டி வைத்த காதல் எண்ணத்தை அவளிடம் வெளிப்படுத்த வேண்டும். அதுவும் அவளுக்கு பிடித்த விதத்தில். நேரடியாகச் சொல்லவும் தயக்கமாக இருந்தது. என்ன செய்வது என்று தவித்துக் கொண்டிருந்த பொழுதுதான் புதிய யோசனை ஒன்று கிடைத்தது. இந்த வித்தியாசமான அணுகுமுறை அவளுக்கு நிச்சயம் பிடிக்கும். அவளுக்குத்தான் கதைகள் என்றால் உயிராயிற்றே. தன் பெயரோடு அவள் பெயரையும் இணைத்து ஒரு காதல் கதை எழுத வேண்டும். பிரசுரமானதும் அவளிடம் காண்பித்து காதலை தெரிவிக்க வேண்டும். தன் எண்ணத்தைச் செயல்படுத்தினான். தினமுழக்கம் என்ற பத்திரிகையிலும் அவன் புனை பெயரில் சிறுகதை நேற்றுதான் வெளியாகியிருந்தது. பத்திரிகையை விளக்கக் குறிப்புடன் தபாலில் அனுப்பியிருந்தான். இந்நேரம் படித்திருப்பாள். நம் எண்ணம் புரிந்திருக்கும். நானும் உங்களை விரும்புகிறேன் எனச் சொல்லும் அவள் வார்த்தையில்தான் தன் வாழ்க்கை திருப்புமுனையே அடங்கியிருக்கிறது என உணர்ந்திருந்தான். வீட்டுக்குள் அவன் நுழைந்த பொழுதே ஹாலில் அனிதா பத்திரிகையுடன் தெரிந்தாள். அவளை நெருங்கினான். இவனைக் கண்டதும் புன்னகைத்தாள். வாங்க பாஸ்கரன், உங்க கதை உண்மையாகவே நன்றாக இருந்தது. அசத்திட்டீங்க. பாராட்டுக்கள். இருங்கள், காபி கொண்டு வருகிறேன். வீட்டில் ஒருவருமில்லையா அனிதா? இல்லை, வேலைக்காரி லீவில் இருக்கிறாள். அப்பா அலுவலகத்திற்கும் அம்மா கோவிலுக்கும் சென்றிருக்கின்றார்கள். உட்கார்ந்தான். மனம் மகிழ்ச்சியில் புரையோடியது. இதுதான் காதலை வெளிப்படுத்த சரியான சந்தர்ப்பம். காபியை அருந்திக் கொண்டே தொண்டையை கனைத்தான். அனிதா, உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும். சொல்லுங்கள். இந்தச் சிறுகதையே அதை உனக்கு உணர்த்தியிருக்கும் என நம்புகிறேன். உன்னை நான் எப்படி மனதார விரும்புகிறேனோ அவ்வாறே உன் நிலையும் என்று அறிவேன். அனிதா என குழைந்தான். பாஸ்கரன், நீங்கள் என்னை விரும்பியிருக்கலாம். நான் உங்களை விரும்புவதாக சொன்னேனா? நீங்களாக ஏன் கற்பனை செய்து கொள்கிறீர்கள்? இப்படி நடந்து கொள்வீர்கள் என நான் எதிர்பார்க்கவில்லை. நான் ஏதாவது தவறாக நடந்திருந்தால் மன்னியுங்கள். இதை சற்றும் அவன் எதிர்பார்க்கவில்லை. அவன் தலையில் மின்னல் ஒன்று தாக்கியது. எதுவும் பேச வராமல் நா குளறியது. அவளோ வெடித்தாள். நீங்களோ ஒரு பரம ஏழை, வேலை வெட்டி எதுவும் இல்லாதவர். அப்படியிருக்க செல்வச் செழிப்பில் வாழ்ந்த நான் எப்படி உங்களை விரும்ப முடியும்? என் கிழவம் அந்தஸ்து பற்றி தெரிந்தும் இப்படி முட்டாள்தனமாய் சொல்கிறீர்களே. ஏதோ நட்புடன் பழக அதற்காக இப்படியா? பாஸ்கரன் எழுந்தான். என்னை மன்னிச்சுடு அனிதா. நான்தான் ஏதோ தவறாக கற்பனை செய்து கொண்டு விட்டேன். வருகிறேன். தள்ளாடியபடியே வெளியே நடந்தான். அவன் போவதையே அனிதா வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவள் மனதில் சிந்தனைகள் அலையாய் ஓடியது. என்னை நீங்கள்தான் மன்னிக்க வேண்டும் பாஸ்கரன். நான் உங்களை விரும்பியது என்னவோ உண்மை. பெற்றோர்கள் நம் காதலை எதிர்த்தாலும் மீறி நாம் திருமணம் செய்து கொண்டால் உங்கள் சொற்ப சம்பளம் என்ற கொள்கை மாறாது. மாறாக நீங்கள் எதையும் நினைக்காமல் உழைக்க வேண்டும். உங்கள் தாய்க்கு உங்களை மாற்றிக் காட்டுவதாக வாக்களித்திருக்கிறேன். என் வார்த்தை தாக்குதல்களால் உழைப்பீர்கள், போராடுவீர்கள், எந்த வேலையிலும் சேர்வீர்கள். உங்கள் பாசிட்டிவ் குணம் நிச்சயம் முன்னுக்கு கொண்டு வரும். நான் எங்கிருந்தாலும் உங்கள் முன்னேற்றத்தைக் கண்டு மகிழ்ச்சியடைவேன். இதுவும் இதைத் தவிர எனக்கு வேறு வழி தெரியவில்லை. காதல் மனம் சார்ந்தது என்றாலும் அறிவுபூர்வமாகவும் அதனை அணுக வேண்டும். அப்படி எடுத்த முடிவுதான் இது. அவள் கண்களில் நீர் வழிந்தது. மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.